சொல்வதை செய்வோம், செய்வதைத்தான் சொல்வோம்னு செஞ்சு காட்டின தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். அவர் வழியில வந்த நம்முடைய தலைவர், அவருடைய மகன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களும் சொல்வதைத்தான் செய்வார், செய்வதைத்தான் சொல்வார். அத போல சில வாக்குறுதிகளை இந்த பகுதிக்கு சொல்லி இருக்கிறாரு. அதுல சில வாக்குறுதியை மட்டும் உங்களுக்கு நான் இங்க நினைவுபடுத்த விரும்புகின்றேன். விழுப்புரம் நகரத்தில் செயல்பட்டு வரும் அரசு மருத்துவமனை அனைத்து வசதிகளுடன் கூடிய மருத்துவமனையாக தரம் உயர்த்தி தரப்படும். 96 ஹெக்டேர் அளவுள்ள விழுப்புரம் நகரம் வி மருதூர் ஏரி தூர்வாரப்பட்டு கரைகள் பலப்படுத்தப்பட்டு பொதுமக்கள் பயன்பெறுகின்ற வகையில நடைபாதையாக மாற்றி தரப்படும். அதே சமயம் விவசாயிகள் பயன்படுத்துகின்ற வகையில நீர்ப்பாசன வசதியும் செய்து கொடுக்கப்படும். காவேரி கூட்டு குடிநீர் திட்டத்தின் மூலம் விழுப்புரம் நகராட்சியில குடிநீர் விநியோகம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும். விழுப்புரம் மையப்பகுதியில் இருக்கும் பழைய நகராட்சி அலுவலகத்தை மறுசீரமைப்பு செய்து பொதுமக்கள் பயன்படுகின்ற வகையில டவுன் ஹாலாக மாற்றி தரப்படும். கோலேனூர் ஒன்றியம் தலவானூர் கிராமத்துல தென்பண்ணை ஆற்றுல புதிய தடுப்பு அணை கட்டித்தர நடவடிக்கை எடுக்கப்படும். விழுப்புரத்திலிருந்து காட்பாடி இடையே இருவழி ரயில் பாதை அமைத்து தரப்படும். இதெல்லாம் நம்முடைய தலைவர்கள் நம்முடைய இந்தியா தேர்தல் அறிக்கையில கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதிகள். இதெல்லாம் செய்வார்கள் நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா இல்லையா? நம்பிக்கை இருக்கா? நிச்சயம் செஞ்சு கொடுப்பார். வர்ற ஏப்ரல் 19ஆம் தேதி வாக்குச்சாவடிக்கு போய் நீங்க அண்ணன் ரவிக்குமார் அவர்களுக்கு பானை சின்னத்தில் வாக்களிச்சு அவரை நாடாளுமன்றத்துக்கு அனுப்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக நிச்சயம் இதையெல்லாம் தலைவர் செஞ்சு கொடுப்பார். அதற்கு சில உதாரணங்களை மட்டும் 4 உதாரணங்களை மட்டும் சொல்றேன். தேர்தல் நம்ம 2021 தேர்தல் நடந்துச்சு. 2021 தேர்தலில் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் நம்முடைய தலைவர் அவர்களை தேர்ந்தெடுத்து முதலமைச்சரா அமர வச்சாங்க. நம்முடைய தலைவர் யார் காலையும் பிடிச்சி தவழ்ந்து போய் யார் காலையும் பிடிச்சி முதலமைச்சர் ஆகல. நான் யார சொல்றேன்னு உங்களுக்கு தெரியும். பாதம் தாங்கி பழனிசாமி மாதிரி நம்முடைய தலைவர் கிடையாது. நம்முடைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கலைஞருடைய மகன். அவர் மக்களை சந்திச்சு மக்கள் வாக்களிச்சு மக்கள் அவரை முதலமைச்சரா தேர்ந்தெடுத்தாங்க. சரியா? அப்போ 2021 நாம பதவி பொறுப்பேற்கும் பொழுது என்ன நிலைமை? கோவிட் பெருந்தொற்று 2வது பேரலை. அப்போ ஒன்றிய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் என்ன சொன்னாரு? எட்டி பார்த்தாரா? தமிழ்நாட்டு மக்களை எட்டி பார்த்தாரா? பார்த்தாரா? என்ன சொன்னாரு? எல்லாரும் வீட்டுக்குள்ள போய் பூட்டிக்கோங்க, எல்லாரும் போய் ஒளிஞ்சுக்கோங்க, யாரும் வீட்டை விட்டு வெளில வந்துடாதீங்க, தெருவுக்கு வந்துடாதீங்க, எல்லா கடையும் இழுத்து மூடுங்க. அப்படி தெருவுக்கு வந்தீங்கன்னா வெளியில வந்தீங்கன்னா உங்களை போலீஸ் கைது செய்யும், ராணுவம் கைது செய்யும், தடியடி நடத்துவோம் சொன்னாரா இல்லையா? ஒண்ணு சொன்னாரு. எல்லாரும் தெருவுக்கு விளக்கேத்துங்க, விளக்கு பிடிங்க, விளக்கு பிடிச்சுக்கிட்டு கையில ஒரு தட்டு எடுத்துக்கோங்க, ஒலி எழுப்புங்க. நீங்க எழுப்புற ஒளியில கொரோனா வைரஸ் பயந்து ஓடி போயிடும். நீங்க இப்ப சிரிக்கிறீங்க, ஆனா உங்கள நிறைய பேர் அதை செஞ்சிருப்பீங்கல்ல? சும்மா சொல்லுங்க. எல்லாரும் கொஞ்சம் பயத்துல செஞ்சிருப்பாங்க. சத்தியமா நான் செய்யல. இதுதான் ஒன்றிய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் கோவிட் டைம்ல செஞ்சது. நாம இத்தனைக்கு ஊசி கேட்டோம். தமிழ்நாட்டு மக்கள் தமிழக முதலமைச்சர் ஊசி கொடுங்க, நாங்க ஊசி போட்டுக்கிறோம் சொன்னோம். அப்ப பாத்தீங்கன்னா நடிகர் விவேக் இருக்காருல்ல, நகைச்சுவை நடிகர் விவேக் அவர்கள் இந்த ஊசியை போட்டுட்டு 2வது நாள் இறந்துட்டார். ஆனா எல்லாரும் பயந்துட்டாங்க, அவர் ஊசி போட்டதுனாலதான் இறந்துட்டாருன்னு பயந்துட்டாங்க. ஆனா அது கிடையாது, அது காரணம் கிடையாது. அவருக்கு வேற மருத்துவ பிரச்சனைகள் இருந்ததுனால அவர் இறந்துட்டார். அதனால தமிழ்நாட்டு மக்கள் மட்டும் இல்ல, இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களும் பயந்துட்டாங்க. ஊசி போட்டா இறந்துருவோம் அப்படின்னு பயந்தாங்க. ஆனா நம்மளுடைய தலைவர், கழக தலைவர், முதலமைச்சர் தான் கோவிடை விரட்டி அடிக்கிறதுக்கு ஒரே மருத்துவ விழிப்புணர்வு ஏற்படுத்தி ஊசி போட்டா மட்டும்தான் கோவிட்ல இருந்து வெளில வர முடியும்னு முதல் ஊசி அவரே போட்டுக்கிட்டு கோயம்புத்தூர்ல கோவிட் வார்டுக்குள்ள போய் பிபி கிட்ட போட்டுக்கிட்டு அங்க இருக்கக்கூடிய கோவிட் மருத்துவமனை நோயாளிகளுக்கு தரமான மருத்துவம் பார்க்கப்படுதான்னு ஆய்வு செஞ்ச இந்தியாவிலே தைரியமான ஒரே முதலமைச்சர் நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள் தான். அது மட்டும் இல்ல, இந்தியாவிலேயே அதிகமான கோவிட் ஊசி போட்டு இந்தியாவிலே ஒரு மாநிலம் விரைவில் மிக அதிகமாக கோவிட் தொற்றிலிருந்து
வெள்ளம் வந்த மாநிலம் எது? நம்முடைய தமிழ்நாடு தான். அதற்கு காரணம் இங்க வந்திருக்கக்கூடிய நீங்க தான், தமிழ்நாட்டு மக்கள் தான் அதற்கு காரணம். நாம இந்தியாவுக்கே ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்கோம், இந்தியாவிற்கே ஒரு எடுத்துக்காட்டா இருந்திருக்கிறோம். எப்படி சென்ற 2021 தேர்தலில் அவர் இந்தியா முழுக்க ஜெயிச்சாங்க, ஆனா தமிழ்நாட்டுல மட்டும்தான் விழிப்புணர்வா இருந்தோம். அதே மாதிரி கோவிட் நேரத்திலையும் தமிழ்நாட்டு மக்கள் தான் விழிப்புணர்வா இருந்து ஊசி போட்டு இந்தியாவுக்கே எடுத்துக்காட்டா இருந்தோம். அப்போ மிகப்பெரிய கடும் நிதி நெருக்கடி. எதிர்கட்சி என்ன சொன்னாங்க? எந்த திட்டத்தையும் நிறைவேற்ற முடியாது, நிதி இல்லைன்னாங்க. ஆனா தலைவர் அவர்கள் முதலமைச்சராகி 5 கையெழுத்து போட்டார். அதுல முதல் கையெழுத்து, மகளிர் இங்க எத்தனை பேர் வந்திருக்கீங்க? ஆயிரக்கணக்கில் வந்திருக்கீங்க. உங்களுக்கு தெரியும், முதல் கையெழுத்து மகளிருக்கு கட்டணம் இல்லா பேருந்து வசதி திட்டத்தை கொடுத்தாரா இல்லையா? இப்போ நான் 8 நாளா தமிழ்நாடு முழுக்க சுத்திட்டு இருக்கேமா, எங்க பார்த்தாலும் இந்த பிங்க் பஸ் தான், எங்க பார்த்தாலும் நீங்க தான் பஸ் ஓனர்ஸ், எங்க வேணா ஏறிக்கிறீங்க, எங்க வேணா இறங்கிக்கிறீங்க. அதாவது 456 கோடி பயணங்களை நீங்க மேற்கொண்டிருக்கிறீங்க. நான் இதை நகைச்சுவைக்காக சொல்லல, உங்களுக்கு கிண்டல் பண்றதுக்காக சொல்லல. அதுதான் இந்த திட்டத்துடைய வெற்றி. ஒரு அரசு ஒரு திட்டத்தை கொண்டு வருதுன்னா அந்த திட்டத்தை எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமான பேர் உபயோகப்படுத்துறாங்களோ அதுதான் அந்த திட்டத்துடைய வெற்றி, அந்த அரசனுடைய வெற்றி, அந்த முதலமைச்சருடைய வெற்றி. இதுதான் திராவிட மாடல் அரசு. எல்லாரும் கேட்கிறாங்களே திராவிட மாடல் அரசு என்னன்னு. நம்ம தலைவர் சொல்றார், எல்லோருக்கும் எல்லாம் என்பதுதான் திராவிட மாடல் அரசு. அது மட்டும் இல்ல, இன்னொரு திட்டம். இங்க இத்தனை மகளிர் வந்திருக்கீங்க, ஆயிரக்கணக்கான மகளிர் வந்திருக்கீங்க. உங்களுக்கு தெரியும், ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி பெண்கள் வீட்டை விட்டு வெளில வர முடியாது, பெண்களுக்கு படிப்பதற்கு உரிமை கிடையாது, பெண்கள் யாரோடையும் பேச முடியாது, பெண்கள் வேலைக்கு போக முடியாது. இன்னும் சொல்ல போனா பெண்கள் மேலாடை அணிவதற்கு தடை விதிக்கப்பட்டது. ஆனா அதையெல்லாம், அந்த தடையெல்லாம் உடைச்சதுதான் நம்முடைய சமூக நீதி இயக்கம். பெண்களுடைய விடுதலைக்காக போராடியவர் தான் தந்தை பெரியார் அவர்கள். பெண்கள் படிக்கணும்னு போராடியவர் தான் பேரறிஞர் அண்ணா அவர்கள். பெண்களுக்கு சொத்துல சம உரிமை கொடுத்தவர் தான் டாக்டர் கலைஞர் அவர்கள். நம்ம தலைவர் என்ன பண்ணாரு? பெண்கள் வீட்டை விட்டு வெளில வரணும், பள்ளிக்கூடத்துக்கு போகணும், பள்ளிக்கூடத்துக்கு போனா மட்டும் பத்தாது, கல்லூரிக்கு போய் படிக்கணும், மேற்கல்வி படிக்கணும், காலேஜ் படிக்கணும். காலேஜ் படிச்சா மட்டும் பத்தாது, வேலைக்கு போகணும், பெண்கள் சொந்த காலில் நிக்கணும்னு தலைவர் புதுமை பெண் அப்படின்னு ஒரு திட்டத்தை உருவாக்கினார். 1ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய பெண்கள், அரசு பள்ளியில படிக்கக்கூடிய பெண்கள் காலேஜில் போய் சேர்ந்தா, அது அரசு கல்லூரியா இருந்தாலும் சரி, தனியார் கல்லூரியா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு கல்வி ஊக்க தொகையாக மாதம் 1000 ரூபாய் அவங்களுடைய வங்கி கணக்குல வைப்பு தொகை வைக்கப்பட்டிருக்கு. இந்த 2-3 வருஷத்துல மட்டும் 3 லட்சம் மாணவிகள் இந்த திட்டத்தின் மூலம் பயன்பெற்று இருக்கிறாங்க. இப்ப தலைவர் அவர்கள் ஆண்களுக்கும் அந்த திட்டத்தை கொண்டு வந்துட்டார். தமிழ் புதல்வன் அப்படின்ற திட்டத்தின் கீழே அரசு பள்ளியில படிச்சு உயர்கல்வி படிக்க போடக்கூடிய மாணவர்கள் எந்த கல்லூரியில போய் சேர்ந்தாலும் ஆண்களுக்கும் மாணவர்களுக்கும் 1000 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படும்னு தலைவர் அறிவிச்சிருக்கிறார். இது நம்ம தேர்தல் அறிக்கையில சொல்லாத திட்டம். அதே மாதிரி இன்னொரு திட்டமா, இதுவும் நம்ம தேர்தல் அறிக்கையில சொல்லாத திட்டம். அதாவது நம்ம விடிய காலையில சீக்கிரம் வேலைக்கு போற பெற்றோர்கள் இருப்பாங்க. நல்ல 6 மணி 7 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு வேலைக்கு போற பெற்றோர்கள் இருக்காங்க. அவங்க காலையில எந்திரிச்சு, நீங்க தானே, அவங்க காலையில எந்திரிச்சு சமைச்சு குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு நேரம் இருக்காது. வெறும் வயிற்றுல பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிச்சிடுவாங்க. அனுப்பிச்சிட்டு வேலைக்கு போய் அதே நினைப்பா இருப்பாங்க, குழந்தை நினைப்பாவே இருப்பாங்க. பசியோட அம்சமே, சாப்பிட்டானா, தூங்கிட்டானா, படிச்சானா அப்படின்ற ஒரு கவலையில இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு நம்முடைய தலைவர் அவர்கள் ஒரு திட்டத்தை அறிவிச்சிருக்கிறார். அதுதான் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம். 1ஆம் வகுப்பிலிருந்து 5ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய